பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவார்த்தை 35. அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர். அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவி கொடாமல், நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இன்று காலை பொழுதிலே நாம் அனைவரையும் ஒரே குடும்பமாக அவர் அழைத்து வந்திருக்கின்றார். எனவே நற்கருணை நாதருக்கு முன்பாக விசுவாசம் உள்ளவர்களாக அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலும் உண்மையுமாக நற்கருணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். யார் யாரெல்லாம் உண்மையோடும் விசுவாசத்தோடும் அவரை தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபம் தூபத்தை போல வானதூதர்கள் அவருடைய திரு முன்பாக எடுத்து சென்று ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் பொழுது அதை திரும்ப நமக்கு கொடுக்கிறார்கள். எனவே தான் அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மளுடைய உள்ளத்திலே நிலை நிறுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கருவிகளாக நாம் மாறிவிட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே இறந்த ஆத்துமாக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் படக்கூடிய வேதனை, துயரம், துக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாவற்றையும் நாம் தியானித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்திலுடைய வேதனையை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் சிந்திப்போம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துயருறக்கூடிய வேளையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை சுமக்கக்கூடிய நேரத்திலே, நம்மளுடைய இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்களிலே அநேக துயரங்களை நாம் சந்திக்கக்கூடிய நேரத்திலும், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரத்திலும் நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னிடம் கடவுள் இல்லை, கடவுள் இருந்தால் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது என்று அநேக கேள்விகளை நாம் எழுப்புகின்றோம். இந்த நாளிலும் கூட நமது நடுவில் நற்கருணை நாதராய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மீட்கும் பொருட்டு, உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் பொருட்டு, உங்களை ஆசீர்வதித்து திடப்படுத்தும் பொருட்டு, உங்களை நல்ல ஒரு வழியில் வாழ செய்து மோட்ச பாக்கியத்தை தரும் பொருட்டு இந்த நேரத்திலே உங்களை தேடி வந்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே தொடக்க நூல் 37வது அதிகாரம் 35வது இறை வார்த்தையை நாம் கேட்டோமே. யாக்கோப்பு விற்கப்படுகின்றார். தன்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள், தன் உடன் பிறந்த சகோதரர்கள் அவரை விற்று விடுகிறார்கள். அதன் பிறகு அவர் இறந்து விட்டார் என்கின்ற செய்தியை அவர்கள் தன்னுடைய தகப்பனிடம் வந்து சொல்லுகிறார்கள். அதை கேட்ட உடனே அவருடைய உள்ளம் துயரம் அடைகின்றது, வேதனை அடைகின்றது. தன்னுடைய மகனுக்காக அவர் துக்கம் கொண்டாடுகின்றார். அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார். இதுதான் ஒரு மனிதன் படக்கூடிய மிகவும் மோசமான ஒரு வார்த்தையாகவும் வேதனையாகவும் இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, உத்திரிக்க ஸ்தலத்தின் வேதனை பாவத்தின் தண்டனை என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து இருக்கின்றோம். பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் நம்மை மிகவும் திண்ணமாக பிடிக்கின்றது. எனவேதான் தீமைகளின் மிக கொடிய தீமை என்னவென்றால், இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று உலகத்திற்கு பின்பாக
சென்று அதில் வீழ்ந்து ஆண்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எவ்வளவோ மக்கள் ஆண்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கூட கோயிலுக்கு செல்வது இல்லை. இந்த பூமியில் மிக கொடிய வேதனை விட உத்திரிக்க ஸ்தலத்தின் வேதனை மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும். எனவேதான் இவ்வுலக வேதனை உடலின் வழியாக ஆன்மாவை அடைகிறது. உத்திரிக்க ஸ்தலத்தின் வேதனை ஆன்மாவை நேரடியாக பாதிக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே அந்த பாதிப்பு மிகவும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதில் முதலில் உடல் பூர்வமாக வந்துதான் ஆத்துமாவை பாதிக்கின்றது. ஆனால் நேரடியாக அந்த ஆத்துமா நரகத்தில் உபாகப்படுத்தக்கூடிய வேளையிலே, வேதனை அடையக்கூடிய வேளையிலே அந்த கொடுமை மிகவும் பிரச்சனைக்குரியதாகவும் அதில் இருந்து மீட்டு வர முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கும். பிரியமானவர்களே, நடந்த ஒரு புதுமையை சொல்லி நான் உங்களுக்காக இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றேன். புனித மார்த்தாள் சபை கன்னியராக இருந்த மடம் ஒன்று மிலான் நகரில் இருந்தது. கன்னியர் தலைவியின் பெயர் அர்காஞ்சலா. அவளுக்கு உத்திரிக்க ஸ்தலத்தில் உள்ள அந்த ஆத்துமாக்கள் மீது அநேக பாசங்களும் நேசங்களும் இரக்க குணமும் உடைந்த ஒரு சகோதரியாக அவர் இருந்தார். ஒவ்வொரு நாளும், குறிப்பாக அந்த உத்திரிக்க ஸ்தல நாள் பெருவிழாவிலே, ஆத்துமாக்களுடைய பெருவிழாவிலே அங்கே அவர் அமர்ந்து அதிகமாக ஜெபிப்பது உண்டு. கல்லறை திருநாளிலே ஆத்துமாக்களுக்காக போராடி ஜெபிப்பது உண்டு. ஒரு நாள் அவர் அவ்வாறு ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது அவருக்கு அவருடைய காவல் தூதர் தோன்றி அவருடைய ஆத்துமாவை அந்த உத்திரிக்க ஸ்தலத்திற்கு அழைத்து சென்றாராம். அந்த உத்திரிக்க ஸ்தலத்திற்கு அழைத்து சென்ற உடனே அங்கு கடும் வேதனையோடு ஆத்துமாக்கள் சத்தமிட்டு ஓலமிட்டு அங்கே வேதனையில் இருந்ததாம். அந்த ஆத்துமாக்களுடைய நடுவிலே தன்னுடைய தகப்பனாரை அவர் கண்டார். அந்த அர்காஞ்சலா என்று சொல்லக்கூடிய அந்த கன்னியர் தலைவி அந்த ஆத்துமாவை பார்த்த உடனே, தன்னுடைய தகப்பனுடைய ஆத்துமாவை அவர் சந்தித்த உடனே அந்த ஆத்துமா அவரிடம் சொன்னதாம், மகளே, நீ எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்கின்றாய், எல்லா ஆத்துமாக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்காக சிறிய சிறிய ஜெபங்களை நீர் ஏறெடுக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் மோட்சத்திற்கு செல்வதை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் உன்னுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய நான் இந்த உத்திரிக்க ஸ்தலத்திலே வேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றேன். என்னை பற்றி நீ நினைக்காமல், எனக்காக ஜெபிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? என்னை கவனிக்காமல் நீ இருக்கின்றாயே. நீ என் மீது அதிக அன்பு கொண்டு உள்ளவள் தானே, நான் உன் மீது பாசம் கொண்டவன் தானே. ஆனால் மற்ற ஆத்துமாக்கள் மீது நீர் பாசம் கொண்டு இருப்பதை நான் பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி உண்டு. ஆனாலும் நான் இந்த உத்திரிக்க ஸ்தலத்திலே வேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றேன். நீ உன் தந்தையை முற்றிலும் மறந்து விட்டாயே என்று அவரோடு பேசினாராம். அன்பார்ந்தவர்களே, அதன் பிறகு காவல் தூதர் அவரை மீண்டும் இந்த மோட்சத்திற்கு, இந்த உலகத்திற்குள் கொண்டு வரும் பொழுது மிகவும் கண்ணீரோடு வேதனையோடு தன்னுடைய தகப்பனுக்காக கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கலானார். போராடி ஜெபித்து அந்த ஆத்துமாவை மோட்ச பாக்கியத்திற்குள் கொண்டு சென்றாராம். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு புனிதமும் ஒவ்வொரு புதுமையும் நம்மை மெய்சிலர்க்க வைக்கின்றது. உத்திரிக்க ஸ்தலம் என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது. நாம் அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் மீட்பு அடைந்து விண்ணகத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக உங்களை தேடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நன்றி செலுத்திவிட்டுதான் அந்த ஆத்துமா கடந்து செல்லும். எனவே இந்த நாளிலும் இந்த உலகத்தில் நாம் பட்ட வேதனைகள் வேதனை இல்லை என்பதை அறிந்து கொண்டு உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களா? நாம் இப்பொழுது மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியை, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி
கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்கள் எங்கு இருப்பார்கள் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நாங்களும் எந்த இடத்திற்குள் கடந்து செல்வோம் என்பதை ஆண்டவர் மறைமுகமாகவே வைத்திருக்கின்றார். இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அந்த ஆத்துமாக்கள் அங்கிருந்து மீட்பு அடைந்து வான தூதர்கள் அவர்களை அழைத்து மோட்ச பாக்கியத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை காண எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக. எங்களுடைய ஜெபத்தின் வழியாக ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நீர் மீட்டு ரட்சிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக நாம் மன்றாடுவோம். உண்மையிலே ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை மோட்ச பாக்கியத்திற்குள் கொண்டு செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.